வந்துட்டாரியா தலைவர் வந்துட்டாரியா. எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. ஆமாம்மா, விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, 16 வயசில் ஒரு பையன் வந்து நிர்வாகியாகவே இருக்கிறான் நம்ம தாவேக்காவில். ஏங்க நான் சொல்லுங்க, அவனே சொன்னான் 2010 சுறா பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து இப்போ சுறா பார்த்துட்டு டக்குன்னு அவங்க குழந்தை பிறந்துருச்சா, அதனால் அவங்க பையனுக்கு சுறான்னு வச்சுட்டாங்களாம். அவன் 16 வயசு அப்படி கணக்கு பார்த்தா. ஆனால் இப்போ அவன் நிர்வாகியாக இருக்கான். எப்படி நிர்வாகியானா, அந்த ஆப்புக்குள்ளே போய் ஃபில் பண்ணால் ஓட்டர் ஐடி கேட்குது. ஓட்டர் ஐடி வேணால் 18 வயசு ஆகிருக்கணும். ஓட்டர் ஐடி இல்லாமல் இவன் எப்படி நிர்வாகியானா தெரியல. அதனால தான் வாக்காளர் அடையாள அட்டை வேணும்னு சொல்கிறேன். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். ஆமாம்மா, எங்களை யாரையும் ஏமாற்ற முடியாது. நாங்களே ஏமாற்றிக்குவோம். ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? ஒரு பெரிய ஊர், ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜங்ஷன், ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டரில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்குது. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா அந்த காளையை அடக்கி அமைதி ஆக்கினா தான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சுச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காளை அடங்கும். அவங்க யாருமே அங்கே இல்லை. ஆனால் அந்த க்ரௌடில் இருந்த ஒரு சில பேர், ஆல்ரெடி அந்த காளையை அடக்கணவங்களோட இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா, நாங்க பார்க்காத காளையா, நாங்க பார்க்காத மாடா, நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிழிக்க போற, எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமா படுத்து கிடக்கிறோம், இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்கிறான், பாவம் அந்த காலை கிட்ட போய் அடிபட்டு சாவ போறான், பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிதாபப்பட்டு ஐயோ பாவமே இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காலை கிட்ட என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலையே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோடு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காளை அப்படியே தடவிக்கிட்டே வரான். காளையும் பக்கத்தில் ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. பக்கத்தில் இருந்த ஒரு வயல்வெளியில் அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. வாய் இருக்குன்றதுக்காக நக்கலுமா நையாண்டியுமா நச 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 நசன் ஒரே பேச்சு. என்ன பண்றது, தலையை குனிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பெரியவர் வர்றார். வந்து அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீறிட்டு நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காலை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா
எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமாக இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. அந்த காளை பசியோடு இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் அந்த புல்லுக்கட்டை காமிச்சவொடனே ஓகே நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு அப்படின்னோடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியாக வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த பெரியவர் சொன்னாராம், இந்த சின்னவங்க பெரியவங்க அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. ஸோ நீ சூப்பர்ப்பா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவ அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்துட்டு அந்த பெரியவர் போறார். இப்போ அந்த கதையில் அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன்தான். இந்த காளை கதை தாங்க எனக்கு இருக்குது. அதாவது காளை பிரம்மாண்டமான காளை, எப்படி இவ்வளோ புல்லு தேவைப்படும், ஒரு கட்டு புல்லு தேவைப்படும் மாடு மேய்கிறதுக்கு. பேக்கெட்டுக்குள்ளே இருக்க 2 கட்டை எடுத்து காமிச்சான்னா மாடு வந்து புல் வந்து பார்த்துருச்சான், டக்குன்னு அடங்கிருச்சான். 2 கட்டுனா எதை சொல்கிற நீ? அதை காலை தான் மக்கள் கிளம்புறேன்னா 2 கட்டுனா 1.5 என்ன மூஞ்சா என்ன இது? 2 கட்டில் எப்படி காலை பசி அடங்கும்? லாஜிக் இடிக்குதே, லாஜிக்கெல்லாம் பேசுகிறீங்க என்ன இது? சரி போய் தொலை, எதையோ பேசி தொலை. நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஆட்சி அமைஞ்சதும் கிராமங்களுக்கு போவி எனக்கு புரியலைங்க. விஜயகாந்த் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஆரம்பித்த உடனே சரி, பட்டி தொட்டி எல்லாம் பயணம் பண்ணார். வைகோன்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார், தமிழ்நாடு முழுவதும் நடைபயணம் போனார். அது மாதிரி இன்னைக்கு இப்போ இருக்க முதலமைச்சர் கூட எல்லா ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் போய்கிட்டே இருக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்து தேர்தல் முடிஞ்சாலும் வரலான்னு போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் போகிறாரு, எல்லா இடத்துக்கும் போகிறாரு. வேற யார்? அண்ணன் சீமான் எல்லா கிராமங்களும் போகிறாரு. இது வரைக்கும் கால் வைக்காத ஒரு தற்கூரி அண்ணன் இவர் தான். ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் நொட்டு வாராம், கிராமங்களுக்கு போவாராம். நாம் அண்ணன் வருவார், நம்ம இவர் ஓட்டு போட்டால் இவர் வரதுக்காக இவருக்கு நாங்கள் ஓட்டு போடணும். இவர் வந்து எங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார். இவர் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து எங்களுக்கு நல்லது செய்வார். அது வரைக்கும் இவர் வந்து எங்களை வந்து பார்க்க மாட்டார். என்ன லாஜிக் பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒன்று உருட்டினாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில் ஏதாவது நிற்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் அதை தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஒவ்வொரு எலெக்ஷனையும் எப்படி டீல் பண்ணணும்னு மக்களுக்கு தெரியும் தலைவா. உனக்கு தெரியுமா? முதல்ல எந்த தேர்தலை எந்த தேர்தல் ஆணையம் நடத்துதுன்னு கூட தெரியாத தற்கூரியா இருக்கிற நீ மக்கள்கிட்ட பேசுறியே. எனக்கு தெரிஞ்சு நீ இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்க. ஆனால் அவங்க 60 வருஷமா அரசியலில் இருக்கிறாங்க. மக்கள் அவங்களுக்கு தெரியும் ஊராட்சி தேர்தல் எது, சட்டமன்றம் இது, நாடாளுமன்றம் இது, ஊருக்குள்ள பஞ்சாயத்து தேர்தல் நடந்தால் கூட எப்படி அதை அணுகணும்னு அவங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியுமா தற்கூரி என்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். என்னது ஸ்டாலினுக்கும் இவருக்குமான போற? அது ஸ்டாலின் தெரியுமா? இன்னும் நீ என்ன பேசுற? புரியல எனக்கு. உன்னையெல்லாம் யாராவது மதிக்கிறாங்களா? உனக்கு கவுண்டர் கூட கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா சீண்டிக்கிட்டே இருக்கிறது. நான் உங்களை எதிர்க்கிறேன், இங்கே பாருங்கள், உங்களை நான் எதிர்க்கிறேன், இங்கே பாருங்கள், உங்களை எதிர்க்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு எதிர்க்கிறது. அதனால தான் அவதூறுகள் எதையாவது பேசுறது. என்னை கொலை பண்ணி போட்டிங்களேன்னு. அப்போயாவது திரும்பி எனக்கு என்ன கவுண்டர் கொடுப்பாங்களா? உங்களை ரொம்ப நேரம் எதிர்க்கிறேன் அப்படின்னு கவுண்டர் கொடுக்கறது. இதெல்லாம் மக்களே உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டுமே தான்
வர தடைகள், சதிகள், சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த 2026 இந்த தேர்தலில் டிவிக்கு தில்லா நிற்கும். அப்படி என்ன தலைவருக்கு தடைகள் சூழ்ச்சிகள் வந்துருச்சு? பெருசாக இல்லை, தடைகள்லாம் ஜெயநாயகன் படத்தை தடை பண்ணாங்க. அது யார் தடை பண்ணாங்கன்னு அவங்களை எதிர்த்து பேசக்கூட வக்கு இல்லை. சூழ்ச்சிகள்னா சுறா படத்தில் 1.5 கோடியை லவட்டிட்டாப்புல, அதை கட்டக்கூட துப்பு இல்லை. கோட்டு மூஞ்சியில் காரி துப்புனா கூட துப்பு, நான் கட்ட மாட்டேன், ஏன் காசு நான் ஏமாத்தின காசு நான் தரமாட்டேன்னு ஒழிச்சு வச்சுக்கிறீங்க. வேற என்ன சூழ்ச்சி? ஆதவர்னு சிபிஐயில் கூட்டு போய் கோத்து விட்டு வந்துட்டாரு. வேற என்ன சூழ்ச்சி? கூட்டணிக்கு எவனும் வரமாட்டான், நத்தாந்திரத்தில் விட்டுட்டாங்க. வேறு என்ன இருக்குது உனக்கு? மக்களுக்கான பிரச்சனையில் கடைசி வரைக்கும் பேசலை. உனக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் தான் நீ பேசுகிறீங்க. சரி, பேசி தொலை. ஒரு எலெக்ஷனில் அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனால் இந்த எலெக்ஷனில் தான் ஒட்டுமொத்தமாக எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. விஜய் எல்லாரும் எதிர்க்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு சீமான் எதிர்க்கிறாரு, ஓகே. அதிமுக கூட திடீர்னு எதிர்க்க ஆரம்பிக்குது. திமுக என்னைக்கு உங்களை எதிர்த்துச்சு? திமுக வாயிலிருந்து தாவேக்கான்னு என்னைக்காச்சும் ஸ்போக் பர்சன் வாயிலேருந்து வந்துச்சா? இல்லை விஜய்னு வாயில் வந்துச்சா? யாரையா உன்னை எதிர்க்கிறா? எவையா உனக்கு சொல்லி நம்ப வச்சிருக்கா? பாவமாக இருக்கு எங்கள் அண்ணனை பார்த்தாலே. சே, அரசியல் அனாதையாகவே ஆயிட்டாரு. அந்த காண்டு எப்படி? அந்த காண்டு தான் ஊழலை எதிர்க்கிறான் விஜயா? இல்லை, எனக்கு புரியலை. இது வரைக்கும் நீ என்ன ஊழலை எதிர்த்துருக்குற? எனக்கு புரியலை. முதல்ல நீ ஊழல் பண்ணாமல் இருந்திருக்கியா? உன் கட்சிக்குள்ளேயே 4-5 பேர் இருக்காங்களே ஊழல்வாதிங்க, அவங்கள என்னைக்கு நீ ஏன் நீ சேர்த்த? முதல்ல அவங்கள செங்கோட்டையனை நாம் காரி துப்பி வெளியே அனுப்ப வேண்டாமா? ஏன் ஊழல்வாதி வெளியே போகணும் அனுப்ப வேண்டாமா? ஏன் இப்படி? சரி, அதை விடு. நீ சினிமா துறையில் இருந்தியேன்னு அங்கே நடக்கிற ஊழலை ஒரு தடவையாவது கேட்டிருக்கியா? என்ன இதெல்லாம் ஞாஜிக்கு? சரி. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, என் மேலே அவதூறு பரப்புனா அது மக்கள் மேலே அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. அசிங்கமா பேசுனா விஜய பேசுற மாதிரியா? என்னமா சேஃப் கோடு சோன் பாருங்க. அப்போ மக்களை மக்கள் மேலே தூசி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று மூஞ்சிலையும் நெஞ்சிலையும் மிதிச்சா? இல்லை, மக்கள் மேலே தூசி விழுந்துருச்சு. அதனால சொல்கிறேன், மக்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை உனக்கு ஊசியை குத்தி விடுவோமா? என்னென்ன லாஜிக் இது? அப்புறம் விஜயும் அதுவும் ஒன்று, ரத்தமும் சதையும் ஒன்று. என்னது? அப்போ நாளையிலேருந்து உன் பனையூர் வீட்டுக்குள்ளே எல்லாரையும் விட்டுருவியா? அது பாலவாக்கம் வீட்டுக்குள்ளே, பட்டினப்பாக்கம் வீட்டுக்குள்ளே கட்சி ஆளுங்க உள்ளே விட்டுருவீங்களா? மக்கள் எல்லோரும் விட்டுருவீங்களா? வெள்ளம் புயல் வந்துச்சுன்னா உள்ள வீட்டுக்குள்ளே வாங்க, எல்லோரும் வாங்க. விஜயகாந்த் கூப்பிட்டாரே கட்சி அலுவலகத்தை எடுத்துக்கோங்க வாங்க. திமுக சொல்லிச்சு அறிவாலயத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க. அதிமுக சொல்லிச்சு இங்கே அலுவலகத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, அங்கெல்லாம் சோர் பண்ண. அப்போ நீ உன் வீட்டுக்குள்ளே எல்லாரையும் விட்டுருவியா? உள்ளே விட்டுருவியா? உன் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் எடுத்துகிட்டு போய் காலையில் சுற்றி இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டாக்ஸி மாதிரி ஓட்டுவியா? நீ மக்கள் ஒன்று தானே, ஓட்டு எதையா செய்யு. இல்லை சம்பாரிச்ச பணத்தை எல்லாத்தையும் நானும் மக்களும் ஒன்று இருந்தாங்க அப்படின்னு மாடியிலேருந்து தூக்கி எரிஞ்சிருவியா? என்ன இது? என்ன லாஜிக்? உன் பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் மக்களை என்ன திட்டினா மக்களை திட்டுற மாதிரி. அப்போ சம்பாரிச்ச நெகட்டிவ் மட்டும் விட்டு தரான்னா இது? இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். இந்த விஜய் நம்புறீங்களா? ஸ்டாலின் சார நம்புறீங்களா? ப்ரூஃப், திஸ் இஸ் த ப்ரூஃப். ப்ரூஃபா? தளபதி வட சென்னையில் ஒரு மார்க்கெட்டில் ஏறி தனியாக வந்துருங்க, ஒரு மார்க்கெட்டில் நின்று கத்துங்க. இல்லை ஏதாவது ஒரு கிராமத்தில் போயிட்டு இந்த மாதிரி கத்துங்க. உன் கட்சி கூட்டத்தில் நின்றுக்கிட்டு அவங்கள கேட்டால் அவங்க ஒன்னே தான் சொல்லுவாங்க. வெளியில் பேசி கேளு தலைவா. சம்பந்தம் இல்லாமல் எங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருக்க? அப்படி இருக்கும்போது நாம் ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமாம், வாண்டடா சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க. வாண்டடா சில பேர் வண்டியில் ஏறுறாங்களா? சீமான் அண்ணே உங்களைத்தான் சொல்கிறாரு, எடப்பாடி அண்ணே உங்களைத்தான் சொல்கிறாரு. வாண்டடா சில பேர் நீங்கள் வந்திருக்காங்களாம். மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? தற்குறி என்ன, ஒவ்வொரு அரசியல்வாதியும் தேர்தலில் நிற்கும் போது பிரமாண பத்திரமா அவங்களுடைய சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணுவாங்க. ஒருவேளை சொத்து விவரம் அதிகமாக இருந்துச்சுன்னா தானாகவே இடி வேலையை காட்டிக்கிட்டு இருக்குது.
அதனால் சரி அவங்க கருப்போணத்தில் எல்லாமே சேர்க்குறாங்க, நம்மளாம் இல்லைன்னு சொல்ல. நீ யோக்கியமாக ஒரு படத்தில் உடல் உழைப்பு போட்டு சம்பாதிக்கிறவனுடைய வருமானமும் நோகாமல் வேலை செய்கிற உன்னுடைய வருமானமும் ஒன்றா? கம்யூனிசமா இது? வந்து சமூக நீதியா? சொல்லு. ஒரு படத்தில் ஊன்னு சொல்கிற 200 கோடி வாங்குற உனக்கும் அந்த செட்டு போடுற கூலி தொழிலாளிக்கும் ஏன் சம்பளம் ஒன்றா இல்லை? கொஞ்சமான டிஃப்ரெண்ட் இருந்தால் பரவாயில்ல. அது அவனுக்கு தரமட்டத்தில் இருக்குது, உனக்கு மலையளவில் இருக்கு. எப்படி அவனுடைய 12-100 தலைமுறை சேர்ந்தா கூட 200 கோடியை சம்பாதிக்க முடியாது. நீ ஒரு படத்தைக்கே சம்பாதிக்கிறிய, அப்போ அது சமூக நீதி இல்லை அப்படின்னு நாங்களும் கேட்கணும்ல. கேட்போம். அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசியிருப்பீங்களா? கரூர் விஷயத்தில் பழி போட்டாரா? இது அதாவது ரொம்ப சீரியஸாகவே யோசிக்கணும். இந்த மாதிரி ஆளெல்லாம் அரசியலுக்கு வரவே கூடாது. சாட்டை எடுத்து அடித்து விரட்டணும். நீங்களாம் வரவே வராத. இந்த மாதிரி ஒரு அசிங்கம்லாம் அதாவது விமர்சனம்ன்றது வேற. ஒரு அஃபீஷியல் பர்சன், கட்சியோட அஃபீஷியல் பர்சன் எவ்வளோ பச்சை பொய் பாருங்கள். திருட்டு பையன் அப்படி தான் மரியாதை இல்லாமல் தான் பேசுவேன் நான். எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்கள். அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார்? எந்த கட்சி தொண்டரும் எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டாங்க, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இருப்பினும் அவர்கள் யாராக இருக்கணும், அவங்க ஒரு தமிழ் சமூகம், தமிழ் சொந்தமாக நினச்சா அவங்கள வந்து கைவிடக்கூடாதுன்னு அவர் அவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறார். திமுககாரங்கெல்லாம் கத்துனாங்க, அவன் கட்சிக்காரன் அவங்கள கொண்டா என்ன தலைவரை நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க. இந்த ஆளு எவ்வளோ அயோக்கியத்தனமான பேச்சு பாருங்க. அப்படி நாங்களாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? பர்மிஷன் கொடுக்கலையா? வேலூருக்கு போய் இந்த காப்பி காட்டுறேன் பாருங்க. வேலூருக்கு இவங்க 1 மாதத்துக்கு முன்னாடிலாம் பர்மிஷன் கேட்கல. முறையாக பர்மிஷன் கேட்டே 5 நாள் ஆச்சு. 5 நாளில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 5000 பேர் வருதுன்னா பார்ப்பாங்க, ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாம் பார்த்து எங்கேருந்து என்னென்ன வரும், என்ன பிரச்சனைகள் வரும்னு காமிச்சிருக்காங்க. உனக்கு அந்த பர்மிஷன் வாங்கி உன் கூட்டத்தை கூட ஒழுங்காக உன்னால் நடத்த முடியல. அதுக்குள்ளே பேரிகார்டு ஏற்றுறான், QR கோடு மட்டும்தான் அனுமதி, நிர்வாகிகள் மட்டும்தான் அனுமதினா உன் கட்சி ஆளுங்களே உன் பேச்சை கேட்க தகுதி இல்லாத அந்த அளவுக்கு தான் நீ உன் கட்சியவே வச்சுருக்க. இதில் போலீஸை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். விடுங்க வேற. எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். சாவடி 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 இல்லை சாவடி. சீரியஸாகவே எவன் எழுதி தரான்னு தெரியல. என்ன பஞ்சு இது? சினிமாவில் கூட ரசிக்கிற மாதிரி எதையா ஒரு 4-5 சொல்லி தொலைஞ்சுது. இது வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி, ஜனநாயகம்ங்கிறது பெரும்பான்மை ஆட்சி அதிகாரம் சார்ந்தது மட்டும் இல்லை, சிறுபான்மை மக்களின் உரிமைகள் உணர்வுகளும் புனிதம்னு நினைச்சு அதையெல்லாம் காப்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம்னு 1963 அறிஞர் அண்ணா பார்லிமெண்ட்ல பேசினதை நாம இங்க சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அறிஞர் அண்ணா சொன்னது தான் டிவிகேவோட நிலைப்பாடும். இந்த ஸ்டாண்ட்ல நாம 100% உறுதியா இருப்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் இதுல சமரசமே கிடையாது. மதச்சார்பற்ற சமூக நீதி தன்மை தான் நம்ம அடிப்படை கொள்கைகள் ஒன்று. அதில் எந்த மாற்றமும் எப்பவும் கிடையாது. ஆனா 1993 அண்ணா மதசார்பற்ற அதெல்லாம் ரைட்டு. திடீர்னு ஒன்று பேசுகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த எலெக்ஷன் வந்து இவங்களுக்கான எலெக்ஷனே இல்லை, இது வந்து ஸ்டேட்டுக்கான எலெக்ஷனு, ஏன் பாஜகவை எதிர்க்கணும் அப்படி இப்படிலாம் பேசின தற்கூரி மாதிரி பேசிட்டு இன்னைக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறியேண்ணே. ஒன்று நீ பாஜகவை எதிர்க்கிறியா இல்லையா? அண்ணாவை தூக்கி பிடிக்கிறியா இல்லையா? அண்ணாவோட கொள்கையில ஃபாலோ பண்ணுறேன்னா 93 நடந்ததெல்லாம் சொல்கிறேன்னா மதசார்பற்ற கொள்கை மதத்துக்கு எதிரானதுன்னு பேசினா நீ இப்போ அப்பயும் அதை பேசணும்ல. ஏன் நீ பேச மாட்டேற? என்னையா உருட்டுற? இங்க சில அரசியல் கட்சிகளும் சில அரசியல் தலைவர்களும் ஒரு சில நேரங்களில் அமைதியா இருந்தாலே போதும், ஒரு பிரச்சனையும் வராது. சில கட்சிகள் அமைதியா இருந்தாலே போதுமா? நீ எப்பவுமே அமைதியா தானே இருக்க. எந்த பிரச்சனைக்கும் வாயை திறந்திருக்க. நீ எப்பவுமே அமைதியா தான் இருக்கிற தற்குறி. நிறைய மலை கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லை. மலை கிராமங்களில் பஸ் வசதி இல்லை. ஒரு விமர்சனமாக பார்த்தா போதிய பஸ் வசதி இல்லை அப்படிங்கிறது ஒரு சரியான விமர்சனம். கூடுதலான பஸ் வசதி இயக்கணும் அப்படிங்கிறது ஒரு நாகரிகமான ஒரு விமர்சனம். பஸ் வசதியே இல்லைன்னு சொல்கிறது அயோக்கியத்தனம். நீங்கள் ஒரு காலகட்டங்களில் நீங்கள் ஒரு மலைக்குன்னு ஒரு பஸ் மட்டும்தான் இருக்கும். அது மலை மட்டும் ஏறி இறங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா டிஎன்எஸ்சிடிசியவே ஸ்ட்ரெயிட்டாக மலைக்கு ஏற்றுறாங்க. நீங்கள் ஊட்டிக்கோ இல்லை ஏலகிரிக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கோ, சின்ன சின்ன மலை ஏலகிரி ஆகட்டும், இல்லை ஜவ்வாது மலை ஆகட்டும், இல்லை நீங்கள் எந்த மலை சின்ன சின்ன மலைகள் எல்லா இடங்களுக்கும் ஏற்றுனீங்கன்னா
ஸ்ட்ரெயிட்டாக டிஎன்எஸ்சிடிசி அது மகளிர் விடியல் பேருந்தாகவும் இயக்கப்படுது. அந்த அளவுக்கு பஸ்ஸுகள் இருக்குது. அதை கூடுதல் படுத்தணும். அது போதாதுன்னு சொல்கிறது நல்லது. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்க. நிறைய மலை கிராமங்களில் ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை. இது ரெண்டுமே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கள். பஸ் வசதியும் ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லாததுனால வீட்லயே பிரசவம் பார்க்கிற அந்த ஆபத்து இருக்குதுன்னு எவ்வளவு நியூஸ் பார்க்குறோம். வீட்லேயே பிரசவம் பார்க்குறாங்களா? நீ அதாவது வீட்லேயே பிரசவம் பார்க்குறாங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளில் இத்தனை ஆயிரம் பேர் வீட்லேயே பிரசவம் பார்த்தாங்கன்னு இந்த தற்குறியால் சொல்லுமா? எங்கேயோ எப்பயோ ஏதோ ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியோட பேச்சை கேட்டுக்கிட்டு எவனாவது லூசுத்தனமாக வீட்டுக்குள்ளே பிரசவம் பார்த்துருப்பான். அதுக்கு அண்ணனும் முட்டு கொடுத்துருப்பாரு. அது என்றைக்கோ எங்கேயோ நடந்திருக்கும். இப்போ ஆஸ்பத்திரியே இல்லை, வீட்டிலே பிரசவம் பார்க்குறாங்க அப்படின்னு இந்த ஆள் சொல்கிறான்னா, நம்ம ஆக்ட் படி வீட்டில் பிரசவம் பார்த்தா தப்பு. வீட்டுக்குள்ளே பிரசவம் பார்த்தா உடனடியாக அங்கே ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இவன் எவ்வளோ பேசுகிறான் பாருங்க. கருவில் குழந்தை இருந்தாலே பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் உடனே அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஆனா பெண்ணை பார்த்தாலே உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லை, கழிப்பு எங்கேயாவது நடந்துச்சுன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, சென்னையில் மட்டும் எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு இந்த பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவாப்பிலையா? அதில் பிரசவ ஆஸ்பத்திரி எங்கெங்கே இருக்குன்னு சொல்லுவாப்பிலையா? கோஷான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆர்எஸ்ஆர்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. அது எங்கன்னு இந்த ஆள்கிட்ட தனியாக கூப்பிட்டு தூக்கத்தில் எழுப்பி சொன்னால் கோஷா அமெரிக்காவில் கோஷா அப்படின்னு எதையா உளறி தொலைந்து லூஸ் அந்த மாதிரி வருது. என்ன இருக்குன்னே தெரியாது. ஒரு டேட்டாவோட பேசணும். வீட்டிலே பிரசவம் பார்த்து இத்தனை பேர் இத்தனை இந்த ஆண்டுகளில் சொல்லணும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஆள் பேசணும். ஆனால் இல்லை, சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறது, எதையாவது பேசுறது. பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்துங்க. எப்படி பஜக்கு பஜக்கு பஜக்குன்னு அழுத்தணுமா? ஐயோ, இவங்க வேற இது ரீல்ஸாக வேற போட்டு தொலைவாங்க, சனியம் பிடிச்சவங்க. யோ, பஜக்கு பஜக்கு பஜக்குன்னு 3 வாட்டி அழுத்தினா அது கல்ல ஓட்டியா லூசு? நீ சொன்னா அதுங்க செய்யும். பஜக்கு பஜக்குன்னா அழுத்தக்கூடாது, ஒரு தடவை தான் அழுத்தணும். அதுதான் நல்ல ஓட்டு. 3 வாட்டி அழுத்தினா கல்ல ஓட்டுடா தற்கூறிங்களா, தயவு செய்து கேளுங்க. பஜக்கு 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 இல்லை, ஒரு பஜக்கு தான். புரியுதா? அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். பள்ளி கல்லூரிகள் தரமா இருக்கணுமா? யோ, நீ அதாவது நான் முதல்வன் திட்டம், அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் திட்டம், இப்போ இருக்கிற கல்வியில் எல்லா திட்டங்களையும் 1989 கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா இந்த ஆள் ஸ்கூல் படிக்கும் போது சத்துணவுலாம் ஒரு மயிரும் எவனா சாப்பிடுவானாடான்னு போய் ப்ரைவேட்டில் படிச்சுட்டு நோகாமல் படிச்சுட்டு, அதுவும் காலேஜில் மண்டையில் படிப்பேறாமல் பாதியில் ஓடி வந்த ஆளுக்கு இன்றைக்கி இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்கீமெல்லாம் தெரியாது. எம்ஜிஆரையே மதிக்காமல் எம்ஜிஆரை கொள்கைகளை வச்சுருக்காருல, எம்ஜிஆர் காலகட்டத்தில் இந்த ஆள் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அப்போ இவர் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போவானுங்களா சீனு போய் அங்கே ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து நோகாமல் வந்த ஆளுக்கு இந்த திட்டங்கள் பற்றி தெரியாது. அதனால் இந்த ஆள் இதை பற்றி பேசினாலும் நம்ம அதை பற்றி சட்டை பண்ணிக்கூடாது. போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியாக சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்படும். யோ, இது நான் முதல்வன் திட்டத்திலே இருக்கியா? நான் முதல்வன் திட்டத்தில் ஐடி பற்றி, டிஎன்பிசி பற்றி, மார்க்கெட்டிங் பற்றி, இன்னும் கூடுதலான பல துறைகள் பற்றி ஏற்கனவே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை நீ மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிற லூசு மாதிரி. உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களிலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும். ஐயோ, அரசியல் அமைப்பு சட்டமா? அப்போ உன்னுடைய தமிழன் படை எவனும் பார்க்கலையாடா? அதை அப்போ நீ சொல்லியிருந்தா அப்பயே இவங்க திருந்தி அரசியல் சமூக படிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்களே. ஒருவேளை அதை நீயே படிக்கலன்னு நினைக்கிறேன். யோ, அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படையும் இங்கே இருக்கியா? நீ சோசியல் சயின்ஸ்னு ஒன்று படிச்சிருக்கீங்கல்ல, சோசியல் சயின்ஸுன்னு. அதில் ஒன்று ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஜாகிரஃபியில் மேப்பு இதெல்லாம் இந்த கிராஃபெல்லாம் போட்டு ஏற்றி ஜாலியாக பாஸ் ஆகிடலாம். ஆனால் இந்த சிவிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுலேயே இந்த ஆள் சொல்கிறது இருக்குது. அரசியல் சாசனம் அதில் அடிப்படையாக அதில் சொல்லி கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கிட்டு என்னத்தை செய்யன்னு தெரியலையே. மாநில மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை அணுகும் முறை குறித்து மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடமாக கற்பிக்கப்படும். இது சமச்சீர் கல்வியிலே இருக்குங்க. சத்தியமாக மனசாட்சி இருந்தால் நீங்களே சொல்லுங்கள்.
நீங்கள் படிக்கும்போது தெளிவாக நீங்கள் வந்து பேங்க்கோட ஃபார்ம் அந்த செலானை ஃபில் பண்ணுறது எப்படி, இந்த செலானை ஃபில் பண்ணால் 5 மார்க்கு அப்படின்னு உங்களுக்குமே வந்திருக்கும். அப்பா அதெல்லாம் வந்துச்சுன்னா சரியான லக்கு, வந்துருச்சுடா 5 மார்க்குடா, 35 5 மார்க் எடுத்துட்டான்னு சந்தோஷமாக அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவோம். வெறும் ஃபில் பண்ணிவிட்டு அதுலேயும் அமௌண்ட்டுன்னு போட்டால் ஒரு கிராஸ் ஒரு கோடு போடுவோம். இப்படி போடுவோம். அப்போனா அந்த அமௌண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இங்கிலீஷில் ருபீஸ்ன்னு எழுதணும் அப்படின்னு. தற்குறி இதெல்லாம் ஏற்கனவே சமச்சீர் கல்விக் கொள்கையில் இருக்கு. இந்தியா முழுக்க உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும். ஐயோ, இதுவும் நான் முதல்வன் திட்டத்தில் ஏற்கனவே இருக்கு. இந்த தற்குறி என்ன இப்போதான் நேஷனல் லெவலில் இருக்கிற, அதாவது ஒன்றிய அரசு கல்வி நிலையங்களில் எப்படி சேரணும்னு சொல்லி கொடுக்க போதான் இந்த தற்குறி. நான் முதல்வன் திட்டத்தில் உலகம் முழுவதுமே இருக்கிற கல்வி நிலையங்களில் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி சேரணும், எப்படி படிக்கணும், அதுக்கு என்னெல்லாம் உதவி தேவையோ அது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. தற்குறி என்ன? அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். இதுதான் உண்மையிலே அயோக்கியத்தனம். பள்ளிகளில் பெண்களுடைய ரெஸ்ட் ரூமில் கதவுகள், நீ எனக்கு தெரிஞ்சு நீ பழைய எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்து நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் ஓரளவுக்கு பள்ளிக்கூடங்கள் சீரமைக்கப்பட்டுச்சு. ஜெயலலிதா காலத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருது. இப்போ இருக்கிற பள்ளிக்கூடங்களில் நீ ரெஸ்ட் ரூமை போய் பார்த்துருக்கியா தற்குறி? நீ போய் பார்த்துருக்கியா சொல்லு. எங்கேருந்து இது வந்துச்சுன்னே தெரியலை. அங்கங்கே தமிழ்நாடு முழுவதுமே பல இடங்களில் கட்டண கழிப்பிடம், நீங்கள் ஒன்றும் இல்லை, மெரினா பட்டினப்பாக்கம் போனீங்கன்னா இலவச கழிப்பிடமே இருக்கும். எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாகவே வச்சுருப்பாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் வாசல்லே ஒரு காவலர் எப்போவுமே இருப்பாங்க. இந்த ஆள் எதை இங்கே திணிக்க நினைக்கிறானே ஒன்றும் புரியலையே. மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். ஓ, கலெக்டரு எஸ்பி 50% இவர் நிர்ணயிப்பாரா? இந்த ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கான் தமிழ்நாடு தனி நாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு போல. தமிழ்நாடு தனி நாடு இல்லையா, அது ஒரு இந்தியாவுடைய ஒரு அங்கம், அது ஒரு முனிசிபல், அவ்வளோதான். எஸ்பி எப்படி தேர்வு செய்வாங்க? 2 முறையில் தேர்வு செய்கிறாங்கங்க. ஒன்று யூபிஎஸ்சி, அது தனி. இன்னொன்று ஸ்டேட்டில் தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ்லேருந்து ஒரு ஆள் வருவாங்க. அது ப்ரொமோஷன் அடிப்படையில் வருவாங்க. அது முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கீழேயே வரும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ஆள் சொல்கிற மாதிரி 50% இங்கே வரணும்னா அதுக்கு 70% பேர் இங்கேருந்து தேர்வு செய்யணும், தேர்வு எழுதணும், அதை அட்டன் பண்ணணும். அங்கே 60% பேர் தேர்வு ஆகணும். அதில் வந்து நீங்கள் வந்து அங்கே அதில் விருப்ப தேர்வு இருக்குது. எந்த ஸ்டேட்டை தேர்வு செய்யல விருப்ப தேர்வு இருக்குது. அதிலேருந்து இவங்க இங்கே அனுப்பணும். இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லை. சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை இந்த தற்குறி பேசுது. இவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னத்தை செய்யனே ஒன்றும் புரியலை. ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு இருந்தாலும் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் லாரி டிரைவர்களுக்கென அவர்களின் நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தனியாக நல வாரியம் அமைக்கப்படும். அமைப்பு சாரா நல வாரியமா? ஐயா, ஏற்கனவே அமைப்பு சாராவுக்கு அமைப்பு இருக்குது, உண்மைதான். எல்லாருக்கும் நலவாரியமும் இருக்குது. வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நலவாரியம் இருக்குது. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஏற்கனவே நலவாரியம் இருக்குது. வேனு அதெல்லாம் கனரகத்துக்குள்ள வந்துடும். கனரகத்துக்கும் தனியான ஒரு நலவாரியம் இருக்குது. இந்த தற்குறிக்கு கீழே இருக்கவங்களுக்கு எதுவும் தெரியலன்னா நீ என்ன வேணாலும் அடிச்சு விடு கேட்டு சிரிப்பாங்க லூசு பசங்க. தென் தமிழகம் உட்பட தமிழகத்தின் தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தொழில் வளம் பெருக்கவும் தனி கவனம் செலுத்தப்படும். தொழிற்சாலை அமைக்க தனி கவனம் செலுத்தப்படுமா? செருப்பால் அடிக்கணும். சீரியஸாகவே சொல்கிறேன். அதாவது மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வரும்போது வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க. மெட்ரோ ரயில் திட்டம் மட்டும் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டேஷன் பக்கத்துலேயும் பல தொழிற்சாலைகள், பல கல்வி நிலையங்கள், பல கடைகள், அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகும். அது பெரிய ஒரு டெவலப்மெண்டடான ஏரியா ஆகும். அதை வந்து இன்னைக்கு கொடுக்க முடியாதுன்னு ஒன்றியார் சொல்லுது. இவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த ஆளுக்கு வந்து அக்கறையை பாருங்கள். தொழிற்சாலைகள் அமைக்க தனி கவனம் செலுத்தப்படும். நீ ஒன்றும் கிளிக்க வேணாம், நீ மூடிக்கிட்டு இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்தில் யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு. அதாவது வைத்தறிச்சலில் என்ன வேணாலும் பேசலாம். நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணிக்கு பேசுகிறாங்க. நிழலுக்கு ஒதுங்கினவங்கள யாரை சொல்கிறீங்க சொல்லுங்கள்?
யார் வைத்தறிச்சல்? தேமுதிக கடைசியாக வந்துருச்சு, காங்கிரஸும் வந்துருச்சுன்ற வைத்தறிச்சல். இவங்ககிட்ட யார் தெரியுமா கடைசியாக போனா? பண்ருட்டி ராமச்சந்திரன். அந்த ஆள் என்னன்னா, இந்த ஆள்கிட்ட கூட்டணி போனால் வெறும் வயலாக போகக்கூடாதுன்றக்காக நேற்று ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்றைக்கி போய் கூட்டணி வச்சுருந்தேன். அதான் பெரிய கட்சி இவங்களை பொறுத்த வரைக்கும். அதான் பெரிய கட்சி. சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கேன். பண்ருட்டி ராமச்சந்திரன்னா ஒரு, அதாவது அவர் இதுக்கு முன்னாடி யார் தெய்வம் இருந்தாரோ ஓபிஎஸ், அவரே ஃபீல்ட் அவுட்டு. அவருக்கு கீழே இருந்த ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து பண்ருட்டி ராமச்சந்திரோட யோகச்சிருந்த அரசியல்வாதி கூட வந்துட்டாரு. வைத்தறிச்சலில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு போட்டோம். சிரிப்பு தான் வருவீங்களா பார்த்தா. என் நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் திருப்பி இங்கிருந்து நான் 4 hours சென்னைக்கு போகணும். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லேயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நண்பர்களே, பின்னாடி வராதிங்க. அப்படியே இவர் சொன்னால் கேட்டு திருந்திடுவாங்க. இவர் பெரிய ஆகச்சிறந்த பெரிய தலைமை, மிரண்டு வச்சிருக்காரு இவரோட தலைமையை. இவர் சொன்னால் கேட்டுருவாங்க. போடா வெண்ண அப்படின்னு இவங்க, நான் சொல்லலை, அவங்க கட்சியாள் நீ சொன்னால் கேட்டுருவேண்ணா வெண்ண, உன் கார் டயரில் வந்து பூந்து என் தலையை விட்டு நசுக்கலை அப்படின்னு வந்து விடுவாங்க. அதனால் இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு நாங்கள் சொல்லிட்டு சேவ் சொன்னேன். எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கல்ல சொல்லிட்டு தான் போனாங்க. அது திமுக ஆள், எவனா செத்துருந்தானா சொல்லியிருப்போம். அது திமுக ஆள் வேணுங்கனே வந்து எங்களை வந்து விழுந்துட்டான் அப்படின்னு இருப்பான். அதனால் இந்த கூட்டம்ன்றது பார்த்திங்கன்னா ஆகச்சிறந்த ஒரு கேவலமான ஒரு அருவருப்பான ஒரு கூட்டம். எவ்வளோ அவதூறுகளை பேச முடியுமோ பேசி அண்ணன் வெளுத்து தெளித்து போயிருக்காரு. ஏதாவது ஒரு நிறை குறைகள் இருந்தால் மன்னிச்சிருக்கேன். நாளை வேறு தலைப்போடு வந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.